என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? ஓகே. வணக்கம் நண்பர்களே. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கொஞ்ச நாள் வீடியோ பண்ண முடியல. இல்லாட்டி சூப்பராக வீடியோ போடுவார். கொஞ்சம் சரியில்லை தான். ரைட்டாக தைலத்தை தேய்ச்சிப்போம். என்னது இதெல்லாம் பண்ணாதான் அவரை நம்ம நம்புவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த சில பிரச்சனைகள் தான். அதை பற்றி எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து சர்வதேச கைக்குலி. இதுதான் பெரிய இதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கேபிஒய் பாலா. இப்போ அந்த ஜேகே கூட நம்ம பண்ணலாம். பாலா வந்துட்டு கவுக்கணும், அவர் மேல வன்மத்தை கக்கணும், அவரை போட்டு அடிக்கணும், அவரை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கங்க. அடிக்க போறாரா? கேபிஒய் பாலா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். தங்கமானவை தரமானவை. விஜய் டிவில கலக்க போகுது யாரு, அப்புறம் நிறைய காமெடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து ஒரு படம் கூட நடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. பெருமையா சொல்லுவேனே, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, கேபிஒய் பாலா பண்ண நல்ல விஷயங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கிறதா சில குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோட சொல்றாங்க. அனைத்து ஆம்புலன்ஸ்களும் பயன்பாட்டுக்கு தகுதி இல்லாத ஆம்புலன்ஸ். அதை சரி செய்வதற்காக சட்டத்தை வளைத்து போர்ட்டலை மறைச்சு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அது என்னென்ன குற்றச்சாட்டுகள்னா, கேபிஒய் பாலா மக்களுக்கு உதவணும் கொடுத்த ஆம்புலன்ஸ்ல போர்ட்டல பேரு எல்லாம் மறைச்சிருக்கு, ஃபேக் இன்சூரன்ஸா இருக்கு, டூப்ளிகேட் ஆர்சியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த ஆம்புலன்ஸை சுத்தி இருக்கு. ஓ மை காட். அதையும் ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அறம் நாடுங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் இதை பத்தி ஒரு வீடியோ வந்துச்சு. அதுக்கு கேபிஒய் பாலா ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்திருந்தாரு. எவ்வளோ வன்மம் இல்லை. சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளாக சரி ஓகே இது ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அப்போ உண்மையாவே அந்த ஆம்புலன்ஸ்ல பிரச்சனை இருந்திருக்கு, அதை இவங்க சரி பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அது வந்து டி மட்டும் தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீவொர்க்னால வந்து டின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸுக்கு கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அறம் நாடுல வந்த 2வது வீடியோல மற்ற ஆம்புலன்ஸ்லயும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. இப்போ 2வது வீடியோல ஒரு நல்ல என்னடா பண்றாரு, நல்ல விஷயம் தானடா பண்றாரு, அதுல என்னடா குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடு கட்டி தரேன், அதை வச்சு நல்லா மாசா எடிட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டு அதை பிரபலப்படுத்திறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது உண்மையிலேயே அந்த வீடு வந்துட்டு ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு வீடா இருக்கு, விரிசல் விழுது, ஒரு மழைக்கே தாங்க மாட்டேங்குது, செவுறு இடிஞ்சு விழுது, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதோ வீடு கட்டிட்டான்ல, கட்டி கொடுத்துட்டான்ல, அதுல இப்ப செங்கல் விழுது இல்ல இதெல்லாம் நீ பூசிக்க, நீ அடிச்சுக்க, அவன் இந்த அளவுக்கு பண்ணதே பெருசு, அதுல நீ இன்னும் வேற நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்குமா? இதுக்கு நான் உடனே நான் யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிட்டேன், அதனாலதான் இப்படி நான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கான ஹெல்ப் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், வேணும்னே என்னோட செல்வாக்க சரிக்க பாக்குறாங்க அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? மக்க மதியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால. சரிங்க, நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது இப்படி ஆயிடுச்சு, அதை நான் வந்து சரி பண்றேன், அது என் மேல தப்பு தான், அதை நான் வந்து அதை என்ன பண்ண முடியுங்கிறத நான் பாக்குறேன், எனக்கே தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டு அதை நான் சரி பண்ண பார்க்கணும். நீங்க ஆம்புலன்ஸ் கொடுக்கும் போது அது புதுசு மாதிரி நல்லா கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி நல்லா பில்டப்னா கொடுத்து ஒரு வீடியோ போடுறீங்க, ஆனா ரியாலிட்டியில பார்க்கும்போது சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்கு. அப்படி அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுங்க, ரொம்ப உள்ள அடி வாங்கி அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஆனா பாலா பண்ற உதவிகளா இருக்கட்டும், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடியோஸ் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரோட உதவினால நிறைய மக்கள் வந்துட்டு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. உண்மையாவே அவரோட உதவி நிறைய பேருக்கு தேவைப்படுதுதான். இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அதுல நான் எந்த ஒரு தப்புமே சொல்லல. அதே சமயம் நானுமே நிறைய மதிப்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். இப்போனா அவரை வந்து எந்த ஷோல நான் பார்த்தாலுமே அவர் மேல ஒரு மரியாதை தான் வருது. நீ நல்லவையா. இதுக்கு முன்னாடி வந்து கேபிஒய் பாலா காமெடி பண்றவரா, நல்லா காமெடி பண்ணுவாரு அப்படிங்கிற கண்ணோட்டம் மாறி இப்போ வந்து அவர் நல்லது பண்றாரு, நல்ல மனுஷன்யா, அந்த மைண்ட் செட்ல தான் நான் இருக்கேன். அதே மாதிரி தான் இங்க இருக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க அரசியலுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போறோம், அந்த அளவுக்கு மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலையான்னு வந்து பாரு. இப்போ அவர் நடிச்ச ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, காந்தி கண்ணாடின்னு. அந்த படத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு என்ன வந்து எங்க வீட்டில் சொல்றாங்க. எப்போதுமே எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா நான் தான் அவங்களை அழைச்சிட்டு போவேன். ரொம்ப ரேரா தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த படத்துக்கு கண்டிப்பா போகணும் அப்படிங்கலாம் வீட்டில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அழைச்சிட்டு போவேன். நான் அவங்க கிட்ட கேட்டேன், காந்தி கண்ணாடி படம் வந்து உண்மையாக நல்லா இருக்கா, எதுக்காக போகணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவங்க சொல்றாங்க, கேபி பாலா வந்து நிறைய மக்களுக்கு நல்ல உதவியாக செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு நாம வந்து சப்போர்ட் பண்ணணும், அதனால இந்த படத்துக்கு போவோம். உனக்கு நான் தான் வேற யாரையா செய்ய போறேன். அப்ப வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்றவங்கள மக்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பாலா மாதிரியே இங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு தோணுது. நம்மளால நல்லது பண்ண முடியலனாலும் நல்லது பண்றவங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அப்ப நம்மள நம்பி சப்போர்ட் பண்றவங்களுக்கு நம்ம உண்மையா தானே இருக்கணும். இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையை எடுத்துப்போம். TN07D0003 அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் 31 வருஷம் அந்த ஆம்புலன்ஸோட வயசு. 15 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்கிராப்ல போடப்பட்ட ஒண்ணு. ஓகே, நான் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன், அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு, எனக்கே சரியா தெரியல. மேபி அவருக்கே தெரியாம கூட நடந்திருக்கலாம், அவர் வாங்கி கொடுத்திருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது பல ஆக்ட் கீழ இல்லீகல் ரன் வித்தவுட் எஃப்சி, இல்லீகலா ரன் ஆயிருக்கு. வருஷம் ஓடுனா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் நிப்பாட்டிடுவாங்க. இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ண பார்க்கணும்ல. சிம்பிளான விஷயம் தான். எல்லாருமே இங்க தப்பு பண்றவங்க தான். ஆனா அந்த தப்பு நம்ம திருத்திக்கணும். அதை விட்டுட்டு அதை சமாளிக்கிறதோ இல்ல அதை மறைக்கிறதோ இல்ல வேற மாதிரி டைவர்ட் பண்றதோ அதுதான் இங்க தப்பா தெரியுது. என் கேள்விக்கு விடை சொல்லு. ஆம்புலன்ஸ்ல இப்போ அதுலயே அடிபட்டவங்களை கூட்டு போறது, அதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இதற்கு இது பதில் இல்லையே. உண்மையாவே அவங்க சொன்ன ஆதாரங்கள் எல்லாமே பொய்யா இருந்துச்சுன்னா அதுக்கான உண்மையான ஆதாரங்களை நீங்க காட்டலாம். ஆமா இல்ல அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான்னா அதை நீங்க ஒத்துக்கிட்டு அதை வந்து நீங்க சரி பண்ண பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ஒன்றும் இறங்க போறதும் இல்லை, ஏற போறதும் இல்லை, எதுவும் கிடையாது. இல்லைங்க தெரியாம நடந்துருச்சு, நான் இதை மாத்திட்டு சரி பண்ணிடுறேன். இல்ல இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இவரை பத்தி ஒரு விஷயம் வந்துட்டுன்னு வச்சுங்க, ஒரு குற்றச்சாட்டு வந்துடுச்சுன்னு வச்சுங்க, உடனே இங்க பாதி பேர் வந்துட்டு வன்மத்தக்காக்கு வந்துடுறாங்க. சிக்கிட்டா சிக்கிட்டா அப்படின்னு ஒரு பக்கம் வன்மத்தை தெரியாமலே அடிக்கிட்ட ஆரம்பிச்சிடும். சர்வதேச கைக்கூலியா ஐயா, நான் தினக்கூலி. அதையுமே பார்க்க முடிஞ்சுது. என்ன மேட்ரு, என்ன விவரம், எதுவுமே தெரியாம அடிக்கிறதுக்காகவே வராங்க ஒரு கூட்டம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அடிப்பா சிக்குவான்னு நினைச்சேன்டா, சிக்கிட்டான். ஒரு நாள் மாட்டுவான்னு நினைச்சேன், அதே மாதிரியே மாட்டிக்கிட்டான். ஆமா, நானே பார்த்தேன், மீன் போட்டுருந்தேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமும் இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஒருத்த உண்மையாவே தப்பு பண்ணிட்டான்னா அவனை வந்து சுட்டி காட்டுங்க, அந்த தப்பை சுட்டி காட்டுங்க, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அவனை வந்து அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான வழியில கொண்டு போங்க. அதை விட்டுட்டு என்ன எதுன்னு கையா போட்டு அடிப்போண்டா, நீட்டு கையை நீட்டு அடிக்கிறோம், இட முடியாத ஒரு எக்கு தப்பான ஒரு கண்மூடித்தனமான வன்மம்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவன் நல்லது பண்றான், அவன் நல்லா பேசுறான், அவன் நல்லவன் தான், நல்லா பேசுறவங்க நல்லவங்கடா, அதனால அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டான், அவனை யாரும் திட்டாதீங்க, அவனை எதுவும் சொல்லாதீங்க, அவனை கிரிட்டிசைஸ் கூட பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுல எந்த வகையில நியாயமா? இந்த சோசியல் மீடியா உலகத்துல மட்டும் யாரையுமே நம்பாதீங்க. நல்ல விஷயங்கள் பண்றவங்கள சப்போர்ட் பண்றீங்க. ஆனா அவர் ஒரு தப்பு பண்றாரு, அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கான பதில கூட அவர் சொல்ல மாட்டாரு, அதுக்கான ஆதாரங்களோட காட்ட மாட்டாருன்னா அதுக்கும் நீங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பிளைண்டா ஒரு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. உடனே உடன்படாதீங்க, முரண்படுங்க, முரண்பட்டு ஆராயுங்க, அப்ப சரி பாருங்க. டக்குன்னு பின்னாடி போய் நின்று கோஷம் போடாதீங்க. எல்லாத்துக்கும் பிளைண்டா சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன ஆகிடும்னா அந்த தப்பை வந்து அவராலே திருத்திக்கிறதுக்கு யோசிக்க கூட மாட்டாரு. அதான் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணுவோமே இஷ்டத்துக்கு அப்படின்னு போயிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? இப்ப பாலாவோட படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா அதுக்கே திட்டுவாங்க போல. என்ன சொல்றதுன்னு கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா. இன்னொரு பக்கம் நமக்கே தோணுது, ஐயோ அந்த படத்தை பத்தி நம்ம வந்து நெகட்டிவா சொல்ல வேணாம், எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, அது ஏன் நம்ம நெகட்டிவா சொல்லிக்கிட்டு வேணா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்குது. எனக்கு இதுல இன்னொரு பயம் என்னன்னா, இதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டா. சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்ள. இது ஒரு நல்ல கண்டென்ட் ஐடியாவா இருக்கு, இதுல நல்ல ரீச்சும் இருக்கு, மக்களும் பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்க, நம்ம தப்பு பண்ணாலுமே சப்போர்ட் பண்றாங்க, அப்ப நம்ம இதையே கண்டென்ட் ஆக்கி வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆளுங்க பத்தி உங்களுக்கு தெரியுமே, ஃபேக்கா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா நானே ஒரு ஆளை செட் பண்ணி ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல கூட வரும் ஒரு சீனு, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லி காசு வாங்குவாங்க, ஆனா அது ஃபுல்லாவே செட்டப் அங்க இருக்க
பணமும் கிடைச்சிரும், அங்க இருக்கிற மக்கள் ஆதரவும் கிடைச்சிரும். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமாங்கய்யா, நாங்க போய் உதவி பண்றோம். நீ இப்படிலாம் பேசுறீங்களா, நீ என்னடா நல்லது பண்ணிருக்க அவரை வந்து கேட்கறதுக்கு? அவர் மேல ஒரு குற்றச்சாட்டோ இல்ல விமர்சனமோ வைக்கிறாங்கன்னா அது சரியா தப்பாங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. அதை விட்டுட்டு விமர்சனமே வைக்க கூடாது, குற்றச்சாட்டே வைக்க கூடாது, பொய்யா ஒரு குற்றச்சாட்டோ இல்ல விமர்சனமோ வச்சிருந்தா அதை வந்து கண்டிப்பா நீங்க கேட்கலாம். ஆனா ஆதாரத்தோட இருக்கும்போது அப்ப நீங்க கேட்க வேண்டிய ஆள் வந்து பாலா தான். என்னன்னா உங்களை பத்தி இவ்வளவு விஷயம் அவரை நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் பேசுறாங்க, பண்ணணும் அந்த இது அதுக்கு நீங்க பதில் சொன்னாதானே கரெக்டா இருக்கும், நீங்க வந்து நீங்க ஆதாரத்தோட கொடுக்கணும். சொல்லுங்கண்ணே அதை பதில அப்படின்னு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த கேள்வியை இந்த ஆள்கிட்ட ஏன் கேட்க விட்டுட்டீங்க? இதுக்காக நான் வந்து பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி, தப்பானவரு, மோசமானவரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. சர்வதேச கைக்கூலியா ஐயா, நான் தினக்கூலி. அவர் மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அதை அவர் சரி பண்ணிக்கணும், இல்ல அதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கலாம். இது வந்து மத்த யாருக்கும் ஒரு தப்பான உதாரணமும் போயிடக்கூடாதுல்ல. இது அவர் சரி பண்ணாம அப்படியே விட்டுட்டாருன்னா அவர் பண்ண எல்லா விஷயத்து மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து. நண்பா, ஒரே ஒரு டவுட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றாங்க, அவர் பண்ற உதவி எல்லாத்தையும் அவர் வந்து வீடியோ எடுத்து பண்ணிட்டு இருக்காரு, அவங்களோட ஃபேஸை கூட இவர் வந்து பிளர் பண்ண மாட்டாரு, இது அதையும் பார்க்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அதை வந்து நாம ஒன்றும் சொல்ல முடியாது, அது வந்து உதவி பெறவங்களோட விருப்பம் தான். இல்லைங்க என் ஃபேஸை வந்து காட்டாதீங்க, பிளர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அது அவங்களோட விருப்பம். அந்த உதவி உண்மையானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் ஒரு 4 பேருக்கு நல்லது நினைச்சுன்னா அது சந்தோஷம் தான். ஆனா காலங்காலமா நம்ம அரசியல்வாதிகளே வந்துட்டு அவங்க பண்ண நல்ல விஷயங்களை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஆட்சியில் இதை பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே, ஒரு வீடியோ போட்டோம்ல தமிழ்வாணி அவங்களோட காப்பிரைட் இஷ்யூ. இப்போ ரீசெண்டா மிஸ்டர் கேகே சேனலுக்கு வந்துட்டு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வாரெக்ஸ்னு ஒரு ஏஜென்சி கூட சேர்ந்து தமிழ்வாணிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. யார் இந்த தமிழ்வாணி? இன்னுமா என்ன தெரியல. கூட காமிக்க முடியாது போல, பிளர் பண்ணி இல்ல வந்துட்டு நெகட்டிவ்ல தான் கொடுக்கணும். இந்த தமிழ்வாணிங்கிறவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல வர ஆபீஸ்ங்கிற ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரபலமான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இவங்கள வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய தப்பு, எப்படி கூப்பிட்டாங்கன்னே தெரியல. அதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எஜுகேஷனை விட ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க பேசுனதே ரொம்ப தப்பான விஷயம். அது எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு எஜுகேஷனோட நீங்க ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னே தெரியல. இதுவே ஒரு தப்பு தான். ஆனா இதை விட இன்னொரு தப்பு என்னன்னா, ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் சொல்றீங்க, உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க என்னதான் பண்ணிருக்காங்க, என்னதான்டா அவங்களோட ஸ்கில்னு போய் பார்த்தா டான் 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 இன்னுமா என்ன தெரியல. நியூ கண்டென்ட் .com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்ல உரையாடுவாங்க. அது சாதாரண உரையாடல் கிடையாது. சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா அந்த மாதிரியான ஆபாச உரையாடல் இன்னும் வேற மாதிரி கூட நடக்கும். இப்ப இவங்கள வந்துட்டு நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்க, கூப்பிட்டு பேச வச்சீங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய ட்ரோல்ஸ் வந்துச்சு, நிறைய மீம்ஸ் வந்துச்சு. அதே போல மிஸ்டர் கேகேவும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோக்கு தான் இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இதுல மிஸ்டர் கேகே சேனல் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கொடுத்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருக்காங்க. கேகேவால தான் இது எல்லாம் தெரியும். ஆமா, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, தெரியுது இல்ல. நீங்க பேசுறதை கிரிட்டிசைஸ் பண்ணா நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்குவீங்க. நீங்க பண்றது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கே எகென்ஸ்டா இருக்கு. அப்ப யாரு என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம், அவங்கள பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க. இதுல என்னடா நியாயம் இருக்கு? யூடியூப் தான் இது பண்ணணும். இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. யாரு என்ன பண்றாங்க, எதை பத்தியும் ஒரு பேக்ரவுண்ட் செக் என்னன்னே தெரியாம இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, ரீல்ஸ் போடுறாங்க, இவங்களாம் ஏன்டா கூப்பிடுறீங்க? எப்படி உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு யாரு கூப்பிட்டு வந்தது தெரியல. இவங்கள பார்த்து ஸ்கூல் பசங்க என்ன கத்துக்க போறாங்க, என்ன இன்ஸ்பயர் ஆக போறாங்க? என்ன மாதிரி நீங்களும் ஃபேமஸ் ஆகணும்னா ரீல்ஸ் போடுங்க, ட்ரெண்ட் ஆகலாம். படிக்காதீங்க, ஸ்கில் தான் முக்கியம். இப்பவே நீங்க வந்து அப்பா அம்மாட்ட அழுது ஒரு போன் வாங்கிடுங்க, ரீல்ஸ் போட ஆரம்பிங்க, நம்ம கொடுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்ல போறீங்களா? இதுவே ரொம்ப தப்பான விஷயம். இதை எந்த ஸ்கூலும் எந்த காலேஜுமே பண்ணக்கூடாது. மனம் திரும்பு,
சரி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டா அதுக்கு நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மிஸ்டர் கேகே வந்து ஒரு பிரபலமான சேனல் தான், அதனால நமக்கு தெரியுது. இவனுங்க பேக்ரவுண்ட்ல எத்தனை மீம் பேஜ் காலி பண்ணிருப்பானுங்க, எத்தனை யூடியூப் சேனல் காலி பண்ணிருப்பானுங்க, எத்தனை வீடியோஸ்க்கு காப்பி இன்ஸ்டாலே ஆப் அடிச்சிருப்பாங்க. எதுவுமே தெரியல. வயிறு எறி சொல்றேன், நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க, சத்தியமா அழிஞ்சு போயிடுவீங்க நீங்க. இந்த தமிழ்வாணி கூட சேர்ந்து வாரெக்ஸ்ங்கிற ஒரு ஏஜென்சி தான் இதை பண்ணிருக்கானுங்க. அவங்களுக்கு இந்த ஃபேர் யூஸ் பாலிசி பத்தி நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தான் இவங்க காப்பிரைட் டூல மிஸ்யூஸ் பண்ணிருக்கானுங்க. யூடியூப் தான் இது பண்ணுவாங்க. வந்துட்டு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சர் கூட கிடையாது, ஒரு நார்மலான ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்களாலே பண்ண முடியுதுன்னா பெரிய பெரிய அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் பண்ணாங்கன்னா அப்ப எதை பத்தி யாருமே தப்பு செய்யறாங்கன்னு கூட வெளில நம்ம சொல்ல முடியாது. இப்ப தமிழ்வாணி வந்துட்டு ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் பேசிருக்காங்க, அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால போட்டு அடிச்சாங்க. உடனே அவங்க வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம். நான் எஜுகேஷனோட ஸ்கில் தான் முக்கியம்னு சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாருக்கும் நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த கண்டென்ட்டே நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிறதுலாம் என்னடா இது? ஒரு தப்பை வந்து நீங்க திருத்திக்கணும்னு நினைக்காம அதை மறைக்கணும், அதை அழிக்கணும்னு நினைச்சதுதான் ஒரு பெரிய தப்பு. இதுக்கு முன்னாடி கூட விட்டுட்டானுங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. தெரியாத யாருனே தெரியாதவங்க சில முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா அதை நீங்க அவர்கிட்டே பேசி அதை கிளியர் பண்ணி அதை கூட ரிமூவ் பண்ணிருக்கலாம். ஏன் நீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இதுல இந்த பார்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கலங்க, நீங்க இந்த பேசுறது பிடிக்கல அப்படின்னு ட்ரிம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் ட்ரிம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வீடியோ ரிமூவ் பண்றது கூட ரிமூவ் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் பெரிய வருத்தமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை சரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான், அவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோ தூக்குறது, இந்த இருக்கிறது, ட்ரிம் பண்றது, இது எனக்கு கவலையே கிடையாது. இந்த மாதிரி தவிர வேற யாரும் பண்ணாதீங்க. இதை தமிழ்வாணி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தமிழ்வாணி மட்டும் இல்லாம எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். முடிச்சுக்கலாம், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு மொக்கையான வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஆனா இது வந்து இந்த கேபிஐ பாலா பத்தி ஜேகேவும் போட்டிருந்தாங்க, அதுவும் நாங்க ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட அதான் சொல்றேன்ல, இது அவருக்கு தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா, இப்படி ஒரு வீடியோ ப்ரூஃபோட போடுறாங்கன்னா இவரும் அதுக்கு உண்மையிலேயே இவர் மேல தப்பு இல்லைன்னா அது ப்ரூஃபோட காட்டி தான் ஆகணும். ஏன்னா ப்ரூஃப் நீங்க காட்டாம போட்டி வெறும் வாய் வார்த்தையில் சொல்றது வந்து இப்ப இருக்கிறவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இத்தனை வருஷம் ஓடின வண்டியா அது என்ன பக்கி டிங்கர்ல அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது தப்புதான். நாளைக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வந்து ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா ஆமா, அது லைசன்ஸே இல்ல, இது இன்சூரன்ஸே கொடுக்க மாட்டாங்க. இப்ப இன்சூரன்ஸ் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா, இப்போ அடுத்த ஒரு மாசம்க்கு அப்புறம் இன்னொன்னு ஒரு மாசம் அப்ளை பண்ண போறீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்களே இவ்வளவு வருஷம் ஓடி இருக்கு, இவ்வளவு வருஷம் ஓடின வண்டிக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது 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 நார்மலா பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் போது ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு சாதாரண வெஹிக்கிள் கிடையாது இல்ல. அது அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ற இதை போய் இவ்வளோ வருஷம் ஓடிருக்குன்னா அது கண்டிப்பா தப்பான ஒரு விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சு. அவரு ஹெல்ப் பண்றதுதான், நல்லதுதான். ஆனா அது பாலாவே பண்றாரா இல்ல பாலாவை ஏமாத்தி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுதான் தெரியல சரியா. ஏன்னா இவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதெல்லாம் விட்டுருவாங்க. ஹெல்ப் பண்ணதெல்லாம் இப்ப இதெல்லாம் புடிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம். ஆமா இல்ல, அது இப்போ அது உண்மையிலே தப்பா இருந்தா மாத்திக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி பாலாவே எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இன்டர்வியூ சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து அவரோட தப்பு, அவர் என்னெல்லாம் இது பண்ணியிருக்காரு, நான் அதெல்லாம் என்னெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காரு அவரா வந்து சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஆமா ஆமா, ஏதாவது சும்மாவே அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் அந்த லேடி அவங்க வந்து அந்த என்னது ஒரு 10K 20K ஏறினவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் சின்ன யூடியூபர், அவங்க வீடியோ எல்லாம் அவ்வளவா தெரியாது. அவங்களும் அதை பத்தி பேசல. ஸ்ட்ரைக் கொடுத்தோடனே அந்த ஸ்ட்ரைக் போனா போதும்னு விட்டுட்டாங்க போல இருக்கு. அதை பத்தி வீடியோ போடாம விட்டுருக்காங்க. ஆமா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறோம் இது அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. இது கேக்கே எடுத்து போட்டதுதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் வரும். இப்ப அந்த வியூஸ் தாண்டி இப்ப வியூஸ் போக ஆரம்பிச்சுட்டு இப்போ 1 மில்லியன் மேல. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு இப்ப யூடியூப்ல இருக்கிற நிறைய பேருக்குமே தெரியும். யூடியூப் யூஸ் பண்றவங்க, இந்த இது யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபேர் யூஸ்ன்னு ஒண்ணு உண்டு. அதாவது இதை வந்து ஃபேரா யூஸ் பண்ணிக்கலான் இருக்கும். அது யூடியூபுக்கே தெரியும். அதை ஏன் யூடியூப் வந்து பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏன் அது சம்மந்தமே இல்லாமல் காப்பிரைட் கொடுக்குறாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னா எதனால கொடுக்குறாங்க என்னன்னு யூடியூப் பார்க்கவே மாட்டேங்குது. உடனே ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்களா அதுவும் அக்செப்ட் பண்ணி இது பண்ணிடுறாங்க. அதுதான் தப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் கொஞ்சம் அதுல ஏதாவது அப்டேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட தப்பு தான் இதெல்லாம்.
அதான் அசால்ட்டா அது அந்த வீடியோல உண்மையிலே இவங்க கண்டென்ட் இருக்கா, எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் செக்கே பண்ண மாட்டேங்குது. இவங்க கொடுத்துருக்காங்களா உடனே சேர்க்க கொடு அப்படின்னு விட்டுறது, காப்பிரைட் இருக்கு காப்பிரைட்டா காப்பிரைட் கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துருது. அது ஃபேர் யூஸ் இல்லையா அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அப்படியே எல்லாத்துக்கும் தூக்கி தள்ளிட்டு போயிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அவங்களே காப்பிரைட் எல்லாருக்கும் கொடுத்தா ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க நிறைய பேரு. இப்படியும் போயிட்டுதான் இருக்கு. அது சில பேர் இருக்காங்க அது இப்படியும் பேசிப்பாங்க அப்படியும் அது இவங்க கிடையாது. இவங்க ஏடியும் கிடையாது, கேகே கிடையாது, எம்டிஆண்டும் கிடையாது. அது சில பேர். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.